ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்ரியுடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/6/2025 ஸ்ரீசக்தி SS 472க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்துலேயே இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 246 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா 650. அதுக்கு முந்தின செவ்வாய் வந்து நம்மளுக்கு 134ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக எடுத்து வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 1 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்குது நண்பா. அதாவது அதிகப்படியாக நம்மளுக்கு பி அல்லது சி இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ உட்கார்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு வந்து ஒரே ஒரு தடவை வந்ததோடு நிற்கிது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து 423லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 23. இதோட நம்மளுக்கு -1 இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் கடன் வாங்கிலாம் கழிக்க தேவையில்லை. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, இங்கே 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ 1 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 4 to 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 215. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 and 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி. இந்த இடம் வந்து நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு நண்பா. இப்போ நம்ம 215க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 215 இதில் நம்ம எடுக்க போகிறது 15. இந்த ட்ரா நம்மளுக்கு சேம் தான் மைனஸ். 1ல் 1 போயிடுச்சுன்னா 0, இங்கே 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. 0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 215க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல். 0 அல்லது 4 நம்மளுக்கு ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ இந்த 215க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 746. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. இப்போ 2 ட்ரா பார்த்துட்டோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து பி போர்டோட சேர்த்து ஏ போர்டு இருக்குது. இப்போ 746க்கு பார்க்கலாம். சேம் தான். இதில் நம்ம வந்து 46. இதோட இந்த ட்ராவும் நம்மளுக்கு -11. இப்போ இதை கழிச்சிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. 3 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 746க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 5. இப்போ இந்த 746க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 753. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 3. ஏ போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. இப்போ 3 மைனஸ் பார்த்துட்டோம். 3 மைனஸில் நம்மளுக்கு வந்து 3லேயுமே நம்மளுக்கு வந்து பி போர்டு இருக்கு நண்பா. 3மே நம்மளுக்கு பி போர்டு. அதோட ஒரு தடவை நம்மளுக்கு ஏ போர்டு, ஒரு தடவை நம்மளுக்கு சி போர்டு. ஸோ கண்டினியூஸாக பி போர்டு இருக்குது. ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் பார்க்குறோம். அதை நான் ஃபஸ்ட்டில் ஒரு வார்த்தை சொன்னேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஏ போர்டோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டில் நம்மளுக்கு பி போர்டு சி போர்டு தான் கலந்து கிடைக்கிது. ஸோ இப்படி நம்மளுக்கு போர்டை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அப்படி தள்ளி போச்சுன்னா அது நம்மளுக்கு மறுபடியும் ஃபஸ்ட்டில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இந்த ட்ராவை கெஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க தான் இந்த ட்ராவல் சான்சஸ் இருக்குது. வேணுண்டா நீங்கள் பி போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு தான். ஸோ இந்த கெஸ்ஸிங் ஏ போர்டுக்கானது தான். இப்போ நம்ம ப்ளஸ் பார்க்க போகிறோம். மைனஸ் பார்த்தாச்சு. இப்போ ப்ளஸ் 753. இதில் நம்ம எடுக்க போகிறது 53. இதோட +11. இப்போ இதை கொட்டிடலாம். 5ஓட 1 கொட்டினா 6, இங்கே 3ஓட 1 கொட்டினா 4. 6 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 753க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். 6 அல்லது 4
இப்போ நம்மளுக்கு இந்த 753க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 134 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளஸ் வேல்யூ பார்த்தாச்சு. இப்போ ரெண்டாவதை பார்க்கலாம். 134 இதில் நம்ம எடுக்க போகிறது 34, இதோட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 3ஓட 1 கூட்டினோம்னா 4, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 4 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 134க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 5. இப்போ இந்த 134க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 650 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பி போர்டு. இப்போ 2 ப்ளஸ் வேல்யூ பார்த்தாச்சு. அதில் நம்மளுக்கு வந்து சி போர்டும் பி போர்டும் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டு மட்டும் இல்லை நண்பா. இப்போ அடுத்த ட்ரா கவனிங்க. 650 இருக்குது. இதில் நம்மளுக்கு 50 தேவை. இதோட +11. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினோம்னா 6, 0ஓட 1 கூட்டினா 1, 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 650க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 1. இப்போ இந்த 650க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 246 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 3 ப்ளஸ்ஸு 3 மைனஸ் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஃபஸ்ட்டோட முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாகவே பிசின்னு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் நம்மளுக்கு ஏ போர்டு வரல. இந்த ட்ராம் ஏ போர்டு வர தான் வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இந்த 246 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனா ஸ்ரீசக்தி. நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமைனா பழையற்றா வந்து வின்வின். இப்போ புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து பாக்யதாராங்கிற ரிசல்ட்டு நேற்றுக்கானது. அதனால் வந்து அந்தந்த கம்பெனி வச்சு தான் கெஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். ஸோ யாரும் குழப்பிக்காதீங்க. நேற்றுக்கு ரிசல்ட் முந்தினத்துக்கு ரிசல்ட்டோட இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. ஸோ போன செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு 246, இந்த செவ்வாய்க்கிழமை என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இது அதுக்கு முந்தின செவ்வாய், இது அதுக்கு முந்தின செவ்வாய். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். 246ல் நம்ம 46 எடுக்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு பழையபடி மைனஸ் சொல்லி வந்துருச்சு. ஏன்னா இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 3 தடவை மைனஸ் 3 தடவை ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ -1 இப்போ இதை கழிச்சிடலாம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3, இங்கே 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 3 அல்லது 5 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏ போர்டு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்லேருந்து 2 தடவை சொல்லிட்டேன் நான். அதாவது ஏ போர்டு நம்மளுக்கு இன்னும் கண்டினியூஸாக கிடைக்கல. பிசின்னு தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸாக ஒரே ஒரு போர்டு மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா அதை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து போர்டோடு சேர்த்து நம்மளுக்கு பெய்ட்ஸாகவும் உட்காரும். அதனால் இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 3 அல்லது 5 உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதோடு சேர்த்து நம்ம வந்து பெய்ட்ஸையும் உருவாக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து 3, 5 வந்து ஒற்றைப்படையாக இருக்கிறதுனால ரெட்டைப்படையோடு சேர்த்துடலாம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 30, 32, 34, 36, 38 எடுத்துக்கலாம். 3 உங்கள் கணக்கில் 3 இருந்துச்சுன்னா 3 வச்சு இந்த பேர் எடுக்கலாம். இல்லை 5 தான் என் கணக்கில் இருக்குன்னா 50, 52, 54, 56, 58. ஸோ இதில் வந்து பெய்ட்ஸ் வர சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்திலே இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு ஏ போர்டு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பெய்ட்ஸ் இப்போ நம்ம வந்து முன்னாடிலாம் சிங்கிள் நம்பர்னு நிறுத்திடுவோம். ஆனால் இப்போ நம்ம பெய்ட்ஸையும் சேர்த்து தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து 1-3 வந்து நம்மளுக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருந்துச்சி. ஸோ இந்த ட்ராலையும் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்கான்னு பார்ப்போம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 17/6/2025 ஸ்ரீ சக்தி SS 472க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.